அப்புறம் எப்படி அந்த எக்லிப்ஸ்லாம் அவங்களுக்கு போச்சு நினைவில் கொள்ளவும். இன்னும் பிளட் மூன் எனர்ஜிஸ் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையாக அங்கங்கே தோன்ற மாதிரி தெரியும். ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நோ ப்ராப்ளம். இது இன்னும் 2 நாள், இன்னைக்கு நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டிசால்வ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வீனஸ் ரெட்ரோகிரேட், மெர்க்குரி ரெட்ரோகிரேட், இதெல்லாம் வரும். ஸோ இந்த மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்து அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்குமே அந்த ஒரு விதமான ஒரு புரியாத ஒரு எமோஷன்ஸில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை. பட் அது வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயோ போகணும் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து என்ன தான் நீங்கள் ப்ரியாராக எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருந்தாலும் பட் அந்த செகண்ட் அது ஏதாவது ஒரு ட்ராக் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட வேலை ரெட்ரோகிரேட் அதுதான். பட் நம்மளோட வேலை என்ன, ஒழுங்காக பிளான் பண்ணாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எந்த ரெட்ரோகிரேட் எந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நேவிகேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் நிறையா உங்களால் பார்க்க முடியும். ரைட். இந்த இடையில வந்து March 21 அந்த சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் ஈக்வனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் த லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாள் March 21. ஸோ அன்னைக்கு வந்து மாற்றங்கள், அதாவது புதுசாக நீங்கள் வந்து ஏதாவது இதுக்கு மேலே என்னோடய லைஃப் இப்படி ட்ரான்சிஷன் ஆகணும், முக்கியமான முடிவுகள் அது சேஞ்ச் ஆகணும், லைஃபையே வந்து டோட்டலாக மாற்றணும் அப்படின்றது என்னைக்கிட்ட இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு இந்த 21 March 21 ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். அதிலேருந்து இந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ தூரம் உங்களால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதோ அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பொழுதும் உட்காந்து 3rd டிமென்ஷனில் வர பிரச்சனைகள், 3rd டிமென்ஷனில் வர சந்தோஷங்கள், துக்கங்கள் இதையே வந்து ஸ்பைரல் பண்ணாமல் உள்ளே இருக்க உங்களோட சோலுக்கு எதையாவது ஒர்க் பண்ணணும், நான் எப்படியாவது கனெக்ட் பண்ணணும், நான் அடுத்த லெவல் போகணும்னா இந்த மாதிரி டேட்ஸ் வந்து ஃப்ரம் March 20 பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மை அதுதான் 20th இந்த மாத கடைசி ஜஸ்ட் ஒரு 10-11 நாள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அங்கங்கே போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி போகிற போக்கில் இதெல்லாம் எதுக்கு, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நேவிகேட் பண்ணி அதாவது மூவ் பண்ணி போகணும். நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த எக்லிப்ஸோட அந்த எமோஷ்னல்ஸ், அதாவது உள்ளே இருக்க அந்த இன்னர் ஃபீலிங், நம்மளுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், அதை பாப் அவுட் ஆகும். யார் உண்மையாகவே வந்து சேஞ்ச் வந்து ஏற்றுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த சேஞ்சை ஏற்றுக்கவே மாட்டீங்க. வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ இஸ் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் சம் ஒன். நீங்கள் மற்றவங்கள போய் சேஞ்ச் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஏன், நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுக்கு என்னென்ன உள்ள வைப்ரேஷனல் ஒர்க் வந்து லெஃப்ட் அவுட் அங்கங்கே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் மாறிட்டோம், பட் நெவர். அந்த மாதிரியான இன்னர் அந்த ஷேடோ ஒர்க் எல்லாமே போர்வை கடியில் மறைச்சி வச்சுருப்போம் இல்லையா, லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒர்க்லாம் தான் இப்போ பாப் அவுட் ஆகும். இது நம்பர் 1. நம்பர் 2, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது உங்களால் பேச முடியல. தேர் ஆர் பீப்புள் ஹூ கேன் நாட் ஸ்பீக். அவங்க என்ன சொல்லணுமோ அது சொல்லவே முடியாது. ஒரு ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். லைக் அவங்க என்ன பண்ணாலுமே வந்து உள்ளே இருக்கும், பட் அவங்க நடிச்சுக்கிட்டு இதை சொன்னால் இது ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு சவுண்ட், டோன்ட் மைண்டா, இப்படிதான் இதுவும் ஒரு சிக்னல் தான். ஸோ நான்
பிளான் பண்ணது பேசலான்னு, இந்த டைம்ல இருந்தா எதுவுமே வராது அப்படின்னு. பட் ஆனா அதுவா ஒரு சவுண்டை கொண்டு வந்து வைக்குது. ஸோ இதுதான் ஹவு இட் நேவிகேட்ஸ்ன்றது ஒரு ப்ரூஃபாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனிவேஸ், ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் வந்து உட்காந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இது சூப்பரான அமேசிங்கான ஒரு டைம். இந்த டைமில் நீங்கள் உட்காந்து பேசுகிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு உண்டான மாற்றங்கள் வரும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். சில பேர் தயார் நிலையில் இல்லை, சில பேர் தயார் நிலையில் இருப்பாங்க, ஆனால் பேசுகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த மார்ச் 19th, அதாவது 18, 19, 20, 21, ஸோ இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இது வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்க்காதீங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது டசன்ட் மீன் லைக் ஒன்லி தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இட் குட் பி யோர் பிஸ்னஸ் ஆல்சோ. பிஸ்னஸ்லேயுமே ஒரு சில நபர்களை உங்களால் வந்து எதுவுமே நம்ம பேச முடியாது இல்லையா? லைக் இவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க, இல்லை புதுசாக வந்து ஜாயின் ஆங்க, எதாவது கற்றுக்குப்பாங்க, எதாவது சொன்னால் நினச்சிக்குவாங்க, இல்லை உங்களோட ஏஜ் வந்து கூட இருக்கலாம், லைக் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி தேர். ஆனால் அவங்கக்கிட்ட பேச முடியாதுன்ற சூழ்நிலையில் இந்த பிஸ்னஸ்லேயுமே ஒரு சில நபர்களை நீங்கள் நவுத்தணும்னா சிட் டவுன் அண்ட் டாக் அண்ட் டேக் தி ஆக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். எப்போ பார்த்தாலுமே அண்ட் தேர்ட் ஒன், இது அப்படியே கண்டினியூ ஆகும். தேர்ட் ஒன், யாரோ இது பண்ணுறத வச்சு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. யாரோ மாதிரி நான் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை முதல்ல வந்து நீங்கள் தூக்கி போடணும். யாரோ மெடிடேஷனில் இப்படி பார்க்குறாங்கன்றத நான் ஏன் பார்க்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கட் பண்ணணும். யாரோ பிஸ்னஸில் பெரிய ஆளாகிறாங்க, அவங்கள மாதிரி நான் ஆகணுன்றதையும் கட் பண்ணணும். யாரோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்கன்னா அந்த கேரக்டர் எடுத்து நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஸோ யாரோ எதுக்கோ அவங்களே எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இதோட உண்மையோட பேஸ் லைன் என்ன? தே ஆல் ஃபாலோ சம் பேட்டர்ன் தான் உண்மை. தே ஃபாலோ த பேட்டர்ன். ஏப்பா நீங்கள் எதுக்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேளுங்க. தெரியலங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃபாலோ பண்ணாங்க, நானும் வந்து பண்ணேன், அதெல்லாம் நானும் என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்ல போகிறாங்க? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மணி. இப்படி இல்லைன்னா அப்புறம் எப்படி காசு வராது, பணம் வராது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ பேட்டர்ன் தே ஃபாலோ. அந்த மாதிரி தெளிவில்லாத ஆட்களை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கேரக்டர் மாதிரி நீங்கள் ஆகணும்னு. அவங்க முதல்ல தெளிவான ஆட்களா? தெளிவாக எல்லா விஷயத்துலையும் ஒரு ஹேண்டில் பண்ண தெரியுதா? வெறும் காசு பணம் வச்சே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெளிவு இல்லைன்னா அந்த காசு பணம்ன்றது ஒரு வாரத்தில் இல்லை ஒரு நாளில் கூட போண்டியாக போகலாம். அவங்க பர்சனல்லையும் வந்து ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பர்சனலில் 0 ஆகி பிஸ்னஸில் நான் கோடியே சம்பாதிக்கிறனாலும் வேஸ்ட். பர்சனலில் எப்பயுமே ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சூப்பராக கொடிக்கட்டி பறப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாரை ஒழுங்காக வச்சுருந்தா நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வந்து போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா போகிற மாதிரி இருக்கலாம், பட் கண்டிப்பாக வந்து சரிக்கு கீழே விழுந்துருவாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. எப்படின்னா அதை பர்சனலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து வினைகள் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து பேசலாம். அண்ட் அகெயின் கம்மிங் டு மார்ச் 21st, இது ஏன் நான் வந்து மார்ச் 21st இப்போ எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னா, இப்போலேருந்தே நீங்கள் வந்து சிட் டவுன் அண்ட் ரைட். நீங்கள் என்ன வந்து நான் என்ன ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறேன், இனிமே என்னோட லைஃப்பில் இட்ஸ் கோயிங் டு பி அ பார்ட். லைக் நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறேன், இல்லை நான் டெய்லி வந்து ஆசனாஸ் வந்து நான் அதாவது யோகா நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விதமான ஒரு கமிட்மெண்ட். என்னை கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ஒரு 3Dலேயே பேஸ் பண்ணி இருக்காதீங்க. மேபி 1 or 2 குட் பி பேஸ்ட் ஆன் 3D லைஃப். பட் மேக்ஸிமம் இது எப்படி இருக்கணும்னா உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது சோல் ப்ராஃபிட்டுக்கு உண்டான கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக போயிட்டே இருக்குது. வி ஆல்மோஸ்ட் ரீச்ட் மார்ச்சோட எண்டு பகுதிக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மார்ச் 21st, 29th இதெல்லாம் பேசுகிறோம்னா ஆல்மோஸ்ட் அந்த மந்தோட எண்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போது அசென்ஷன் வந்து கிட்ட வந்துட்டே இருக்குது. If you really want to ascend, if you really want to shift from the 3rd dimension to the 5th dimension, இந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து அடுத்த கான்ஷியஸ்னஸ் லெவலில் நான் போகணும், இல்லை நான் இங்கேயே குப்பை கொட்டிக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை.
இட்ஸ் யுவர் சாய்ஸ். யாரையும் இங்கே கம்பல் பண்ண முடியாது. பட் நம்ம சொல்ல தான் முடியும் இல்லையா? ஸோ March 21 நீங்கள் அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்குள்ளவே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம வந்து சரியாக போகிறோமா, நம்ம சரியாக தான் இருக்கோமா அப்படின்றது எப்பயுமே கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியே குருட்டாம்போக்கில் போகக்கூடாது. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த கேள்வி எப்பயுமே இருக்கணும். அதுக்காக லோவாக ஃபீல் பண்ணி உட்காந்து குமுறி அழுவக்கூடாது. அது அப்படி இல்லை. தன்னைத்தானே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே தள்ளுறது கிடையாது அந்த கேள்வி. அந்த கேள்வி உங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பில்டு பண்ணணும். உங்களோட க்ரோத்துக்காக உண்டான கேள்வி அது. நம்ம சரியாக தான் போகிறோமா அப்படின்றது ஒரு நாளும் நீங்கள் கேட்கணும். இன்க்ரீஸ் யுவர் மீ டைம். உங்களுக்கு இப்படி மீ டைமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் ஃபுல்லாக 3Dயில் மூழ்கிட்டீங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் சில பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா நீங்கள் யாருன்றதே உங்களுக்கு தெரியலை. அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் காட்ஸ் பார்ட்டிக்கல்ல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். நம்ம எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ், இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த அந்த தன்மை இருக்கணும்ல. அந்த காட் மோட் அப்படின்றது டேர்ன் ஆன் பண்ணுறோமா? இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நான் வந்து நேற்றுலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். உட்கார்றதும் சரி நிற்கிறதும் சரி நேராக நிற்கணும், நேராக உட்காரணும். சும்மா கோணிட்டு உட்கார்றது, கோணிட்டு நான் நின்றுட்டு இருப்பேன் பேசுறதுமே எப்பயுமே இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்குமெண்ட்டில் போகிறப்ப கூட ஒழுங்காக நேராக நின்று ஆர்குமெண்ட் பண்ணுறீங்களான்றத பார்க்கணும். நான் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சு ரைஸ் பண்ணணும். நான் தெரிஞ்சு கோவப்படணும் அப்படின்னும் போது அந்த கண்ட்ரோல், அந்த கியர் பாக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். இல்லைனா உங்கள் மைண்டு வந்து கியர் பாக்ஸை போட்டு டாப் கியரில் போட்டு விட்டு அது பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்க்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதோட வேலையை அது சிறப்பாக பார்க்குது. நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்ருக்கீங்க? யூ ஆர் அ ஸ்லேவ் டு யுவர் மைண்ட். யுவர் மைண்ட் இஸ் த மென்டல் பிரிசன். அதுதான் இந்த கேமே. நீங்கள் திருப்பி மைண்டையே போயிட்டு நீங்கள் வேடிக்கை போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது சுய பரிசோதனை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இது நம்ம ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி எழுதி பழகுங்க. கண்டிப்பாக நேராக நின்று எந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட்டில் பேசுங்க. எப்பயுமே அந்த தன்மை இருக்கணும். வெறும் மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போது மட்டும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க. 24/7 அந்த காட் மோட், அந்த அந்த தன்மை வந்து எப்பயுமே இருக்கணும். கருணை எப்பயுமே இருக்கணும். எங்கே யாருக்கு என்ன எதாவது பண்ணலாமா அப்படின்ற அந்த தன்மை இருக்கணும். அப்போ மொத்தமாக என்னோட அதாவது சுயமாக எனக்குன்னு எதுவுமே இல்லையான்னு கேட்டால், இந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து எப்போ வருது? எனக்குன்னு உண்டான ஆசைகள், எனக்குன்னு இது கிடைச்சா நல்லா இருக்கும். இது ஏன் வருது? இந்த மைண்டுன்னு ஒன்று இருக்கிறனால தான் வருது. இதுதான் உண்மை. மைண்டுன்னு ஒன்று இல்லை, யூ ஆர் நாட் யுவர் மைண்டுன்னு பல தடவை சொல்லியாச்சு. எனக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்குச்சு, எனக்குன்னு ஒரு இதே இல்லையே. மீ டைம் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒன்று அப்போ மீ டைம் என்னோடது தானேங்க. மீ டைம் எதுக்கு? நீங்கள் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கு தான் அந்த மீ டைம். மீ டைமில் நீங்கள் என்னமோ வந்து நான் ராஜா நான் ராணியோ வா நான் எப்படிப்பட்டவ தெரியுமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் மீ டைம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே மீ டைம் உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கும். நீ ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்குமே எதுவுமே இல்லை, சும்மா அது போயிட்டுருக்கு, நீ உட்காந்து வேடிக்கை பாரு. அந்த தன்மைக்கு நீங்கள் போயிடணும். அந்த தன்மைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை ஏதாவது இருக்குமா? இருக்காது. என்னைக்கு நீங்கள் இந்த டிசையர், இந்த ஆசைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்று, அது மறுபடியும் சொல்கிறது தான் சொல் புத்தி சுய புத்தி. ஒன்று கேட்டு தெரிஞ்சிருவான், இல்லை போய் அதை அனுபவிச்சு வெளியில் வரணும். ஆனால் பல பேர் இந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, போய் அனுபவிச்சுட்டு சரி வாடா அப்படின்னா அங்கேயே போய் இது நல்லா இருக்கு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்ற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறீங்க. அதுதான் ப்ராப்ளம். யூ நாட் கம்மிங் பேக் ஆஃப்டர் யூ எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்கள் ஃபேமிலி லைஃப் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை அப்படின்னா எப்படி? ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க படிப்பு தாண்டா அப்படின்னு. இப்போ படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல. பட் எத்தனை பேர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்குது? சத்தியமாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. எங்கேயாவது யாருக்காவது கிடைக்கலாம்.
படிச்சது ஒண்ணு, வேலை பார்க்குறது ஒண்ணா இருக்கு. ஒரு சில பேருக்கு எதுக்கு படிச்சோம்னே தெரியல. வேலையும் பார்க்குறது எதுவுமே இல்ல. எதுவுமே ஒரு ஒரு செயின் ப்ராசஸே கிடையாது. எதுக்கு இதெல்லாம் பண்ணோம்? எனக்கு இந்த கேள்விகள் இருக்கு. அந்த படிச்சுட்டு நம்ம அந்த அந்த காச அது பிசினஸ்ல போட்டுருக்கலான்றது நான் நெறைய தடவ நான் சொல்லியிருக்கேன். என் லைஃப்ல நான் பேசியிருக்கேன். இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கிராஜுவேஷனை வாங்குறதுக்கு இது என்னை நம்பி கொடுத்தா நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது எனக்கு இப்போ இல்லை, முன்னாடியே எனக்கு இருந்திருக்கு. ஸோ பட் ஆனால் அது நம்மளை நம்பிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் அந்த டிகிரிக்கு அவ்வளோ வேல்யூ அது எதுக்கு அப்படின்றது எனக்குமே தெரியலை. எனிவேஸ் இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. சிஸ்டமில் இருந்துக்கிட்டே நம்ம எப்படி வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாட்டாக ஒரு ஆணியாக பிடுங்கி வெளியில் வந்துடணும். இதுக்குள்ளேயே சிஸ்டம் நல்லா இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் அது எல்லாமே பொய், ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு பொய். நீங்கள் எவ்வளோ தூரம் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உள்ள நான் தான் சொல்கிறேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வாங்கப்பா அப்படின்னா அங்கேயே உட்காந்துருக்கு உண்டான காரணம் என்னென்னா அது அவ்வளோ அழகாக அவன் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பான். நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க? நீங்கள் எப்படி அதை உணர்வீங்க? அவள் ஒன்றுமே இல்லை அப்படின்றது எப்படி? ஆனால் எல்லாமே உள்ளதான் இருக்குது. வென் யூ சிட் அண்ட் மெடிடேட், தவம் ஸ்டேட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்லாவே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. லைக் வென் யூ சிட் ஃபார் அந்த ஷோட சக்கலை நேரம்னா நேற்றுக்கு உட்கார்ந்தீங்களா அப்படின்னு தெரியல. இட் வாஸ் அமேசிங், அமேசிங். வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு 2 hours ஒரு 3 hours உட்காரும் போது யூ வில் நோ ஹூ யூ ஆர். அப்போ இது எதுவுமே உண்மை இல்லைன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். உண்மைன்றனால தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சுவைகள் இந்த டேஸ்ட் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க. வண்டர்ஃபுல். லென்த்தாக வீடியோ போயிட்டே இருக்குது. சரி, இதோடது நான் அந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சது வச்சுக்கிட்டே சுருக்கமாக சொல்லிடுறேன். தெரிஞ்சது வச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் அது மேலே ஆசைகள் வருது. தெரியாதது இன்னும் எத்தனையோ இருக்குது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா இதை விட்டுருவீங்களா? இது ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. இது ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். அப்போ என்றைக்குமே அதை பார்த்துட்டா அந்த ஆசைகளுக்கு போகக்கூடாது. மெடிடேஷன் பண்ண ஏதோ தெரியுது அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த ட்ராக்ல போகக்கூடாது. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லாமே இருக்கு. யூ ஆர் ஒன், யூ ஆர் லைக் த ஹோல் பேக்கேஜ், யூ ஆர் கம்ப்ளீட். இல்லைன்னு தேடாதீங்க. முதல்ல எதையுமே தேடக்கூடாது. தேடாமல் உட்காருங்க, எல்லாமே வரும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், எதை எடுத்தாலுமே இங்கே அப்படி தான். இந்த லா இப்படி தான். அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னா துரத்து அப்படின்னு. துரத்துனா எதுவுமே வராது, ஃபார் ஷுர் எதுவுமே வராது. ஸோ கம்மிங் பேக் 2025, இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 இஸ் தி மெடிடேஷன். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ், ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். நம்பர் 4 இஸ் பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி. அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்கள் எந்த லெவல், எந்த கேட்டை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் போய்க்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே சரணாகதி ஸ்டேட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா தெரியாது, ஆனால் அவங்க அந்த ஸ்டேட்டில் அந்த நிலையில தான் எப்பயுமே இருப்பாங்க. அண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ, அதாவது உங்களுக்கு 1008 பஞ்சாயத்து இருக்கலாம். நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு மூச்சுன்னு ஒன்று இல்லைனா இந்த 1008 பஞ்சாயத்து எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ மூச்சுக்கு பிரெத் இஸ் எவ்ரிதிங். மூச்சில் தான் இருக்குது எல்லாவோட ரகசியம், மிஸ்ட்ரி, எல்லா சீக்ரெட்டும் அங்கே தான் இருக்கு. Sending you all love and light, prayers to you all. எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் சும்மா சரியாயிரும். நமோ ஹிமாலயா.